பஞ்சமி தண்டநாதா சங்கேதா சமயேஸ்வரி சமய சங்கேதா வாராகி போத்ரிணி சிவா வார்த்தாளி மகாசேனா அஞ்ஞாச்சக்கரேஸ்வரி அரிகினி பாத நமஸ்தே. ஜெய் வாராகி. பராப வருடம் ஆவணி மாதம் மிதுன ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே ஒரு மகிழ்ச்சிகரமான மாதம்னு சொல்லலாம். இந்த மாதத்தில் ஏதேனும் ஒரு புதிய உறவினர்கள், புதிய நண்பர்கள், ரொம்ப நாளாக பார்க்காது இருந்தோம், அவங்கள பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த நபர்கள் இந்த மாதம் உங்களுக்கு கண்ணில் தென்படுவாங்க. வீட்டில் ஏதாவது ஒரு விசேஷம் நடக்கும். இந்த விசேஷத்தில் ஏதாவது சந்திக்காதவங்களை கூட சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, மனதுக்கு இனிய சம்பவங்கள் நடக்கும், மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க. குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணி பார்ப்பீங்க. குழந்தைகளுக்காக ஒரு வீட்டில் விசேஷம், அந்த விசேஷத்தால் எல்லாரையும் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. குழந்தைகளுக்காக நேரம் அதிகமாக செலவிடுவீங்க. குழந்தைகளுக்காக நான் இந்த 2 நாள் லீவ் போட்டேன், டூர் போகிறேன், இல்லை ஏதாவது விசேஷத்துக்கு போகிறோம் அப்படின்னு ஏதாவது உறவினர்கள் விசேஷத்துக்காக நீங்களாவது கிளம்பி போயிடுவீங்க. நண்பர்கள் வட்டத்தில் நட்பு அதிகரிக்கும். ஒரு புதிய நபர்கள், புதிய நண்பர்கள் ஏதாவது உருவாவாங்க. இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் நிறைய இருக்கும். நல்ல மகிழ்ச்சிகரமாக நடக்கும். குழந்தைகள் நல்லா படிப்பாங்க. கல்வி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். இது நாள் வரை ஏதாவது பேச்சில் குறைபாடு இருந்தால் இந்த மாதம் நல்லா பேசுவாங்க. அடுத்து ஏதாவது ரொம்ப நாளாக இடம் தேடிக்கிட்டு இருக்கோம், வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த மாதம் அவங்களுக்கு இடம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகும். ஒரு இடத்த விற்கணும், இந்த இடத்த விற்றா தான் என்னுடைய கடன் பிரச்சனை தீரும், இந்த இடத்த விற்றா தான் இன்னொரு புதுசாக நான் ஒரு இடம் வாங்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், ரொம்ப நாளாக வாங்கி போட்ட இடம் விற்க மாட்டேங்குது, தடங்களாகவே இருக்குது, பார்க்குறாங்க, வர்றாங்க, போகிறாங்க, அடுத்து பேசுகிறாங்க, விலையை பேசுகிறாங்க, சரியாக வரல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் இடத்தை விற்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதாவது இடம் விற்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, இடத்தை சேல் பண்ண நினைக்கிறவங்களும் கண்டிப்பாக விற்பனை ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதே ஒரு புதுசாக வாடகைக்கு வீடு கட்டி விட்டுருக்கோம், அந்த வீட்டுக்கு யாருமே வாடகைக்கு வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இந்த மாதம் யாராவது வாடகைக்கு விடுவாங்க. நீங்கள் ஒரு சொல்லியிருந்தேன்னா கண்டிப்பாக அந்த மாதம் யாராவது புதுசாக ஒருத்தவங்க நான் எங்களுக்கு இந்த வாடகை வேணும், வீடு வேணும் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய ஒரு அமைப்பு. ஏதாவது ஒரு ஆசிரியர்கள், பேங்க்கில் வேலை பார்க்குறவங்க இந்த மாதிரி தான் வருவாங்க. அடுத்து இந்த ரொம்ப நாளாக உங்களுக்கு உடலில் ஏதாவது ஒரு நோய் தொத்திக்கிட்டே இருந்துச்சு, ரொம்ப ரோகம் கொடுத்துக்கிட்டே இருக்குது, ரொம்ப நாளாக சரியாகவே ஆகலை அப்படின்னா இந்த மாதம் கொஞ்சம் உடம்புல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். மனசில் தைரியம் இருக்கும். நல்ல மனசில் இனி நமக்கு ஒன்றுமே இல்லை, நல்ல திடகாத்திரமாக இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் உருவாகும். நல்ல கௌரவமாக இருக்கணும் அப்படின்ற அந்த இதில் குறைவு இருக்காது. ஒரு ஏதேனும் ஒரு வகையில் ஏதாவது ஒருத்தவங்களுக்கு ஒரு ஏதாவது நல்ல செய்ய போயிருப்பீங்க, அந்த இடத்துல உங்களுக்கு பெரிய கௌரவம், பாராட்டுதல் கிடைக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தில் யாருக்காவது ஒரு நல்லது போனது பண்ணியிருப்பீங்க, அல்லது எப்பாவது பண்ணியிருந்த ஒரு விஷயம் இன்னைக்கு நிற்கும், அதில் யாராவது உங்களை இந்த மாதம் பாராட்டுவாங்க, உங்களால தான் அந்த பிரச்சனை நல்லபடியாக முடிஞ்சிருச்சு, நீங்கள் நல்லா இருக்கணும்பா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பாராட்டுதல் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும். நல்ல ஒரு இடம் விட்டு இடம் மாறுவீங்க. அதாவது ஒரு வாடகை வீட்டில் இருக்கோம் அப்படின்னா ஒரு இடம் பார்த்துக்கிட்டு இருக்கோம், வேறு வீடு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இடம் விட்டு இடம் மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு. புதுசாக வீடு கட்டணும் அப்படின்னாலும் அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தில் ஏதாவது அதான் நம்ம நன்மைகள் நடக்கும். மொத்தத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான சம்பவங்களாக நன்மைகளை நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும். அதே போல் ஏதேனும் ஒரு பொருள் பெண்களாக இருந்தால் ஒரு தோடாவது இந்த மாதம் எடுப்போமே, காதுக்கு சம்பந்தப்பட்டமான விஷயங்கள் ஏதாவது ஒரு ஆபரணங்கள் எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகும். இதனால் வர ஒரு சீட்டு போட்டிருப்பாங்க, அந்த சீட்டை முடிச்சுட்டு ஒரு பொருள் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு தங்க பொருள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆண்களாக இருந்தால் இந்த மாதம் நம்மளுடைய சிகை அலங்காரத்தை மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி தலைமுடியை ஸ்டைலில் மாற்றுறது. இதனால் வர தாடி வைக்கலன்னா அந்த மாதம் கொஞ்சமாக தாடி வளர்ந்து நிற்கும், அடுத்த மாதம் சேவ் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு அசால்ட்டு உருவாகி அடுத்த மாதம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தலை முடிய கொஞ்சம் ஒரு ஸ்டைல், இது வரைக்கும் ஒரு ஸ்டைலாக பார்த்தீங்கன்னா இனிமேல் ஒரு ஸ்டைலாக பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு மாற்றி ஜீவுவாங்க இளவட்ட பசங்களாக இருந்தால்.
அதாவது நம்மளுடைய தேகத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதை நல்லா பராமரிக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் வந்து இருக்கும். வெளிநாட்டிலேருந்து ஏதாவது நல்ல செய்தி வந்து கிடைக்கும். வெளிநாட்டில் ஏதாவது வேலை பார்க்கணும் அப்படின்றவங்களுக்கு இந்த மாதம் வெளிநாடு போகக்கூடிய ஒரு அமைப்பு. வெளிநாட்டில் இருந்து உள்ளூர் வரணும் அப்படின்னா சொந்த ஊருக்கு வந்து எல்லாரையும் சொந்த பந்தங்களை பார்க்கக்கூடிய அந்த தருணங்கள். உடம்புல ரொம்ப நாளாக வயிறு சம்பந்தமான பிரச்சனை ஏற்பட்டிருக்கு, அது சரியாகவே ஆகலை அப்படின்னா இந்த மாதம் கொஞ்சம் அதில் நிவாரணம் கிடைக்கும். மருந்து மாத்திரைகள் ஏதாவது புதுசாக மாற்றுவாங்க. மருந்து மாத்திரைகளை புதுசாக மாற்றி அதை சாப்பிட்டு அதனால் வந்து ஒரு நல்ல ஒரு தேக ஆரோக்கியம் உருவாகக்கூடிய ஒரு அமைப்பு வந்து உருவாகும். வாகனத்தால் எச்சரிக்கை தேவை. வாகனங்களில் போயிட்டுருக்கு, டூ வீலரில் மொத்தத்தில் போயிட்டுருக்குன்னு வச்சுங்களேன், ஏதாவது ஒரு நாய் வந்து குறுக்க டக்குன்னு ஓடியாரும், டக்குன்னு பிரேக் போட்டு விழுந்துடும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வாகனத்தில் மட்டும், அது காராக இருந்தாலும் சரி அல்லது டூ வீலராக இருந்தாலும் சரி, கொஞ்சம் மெதுவாக ரொம்ப கவனமாக இந்த மாதம் மட்டும் எச்சரிக்கையாக இருங்க. அது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். மற்றபடி பெரிய பாதகம் ஒன்றும் இல்லை. வீட்டில் ஒன்று 2 கால் பட்ட ஜீவன் இல்லை 4 கால் பட்ட ஜீவன் ஏதாவது புதுசாக வாங்கி வளர்க்கக்கூடிய ஒரு பிராப்தம். ரொம்ப நாள் ஒருத்தவங்க நினச்சிட்டு இருப்பாங்க, வீட்டில் ஏதாவது ஒரு நாய் வாங்கி வளர்க்கலாம், நாய்க்குட்டி வாங்கணும் அப்படின்னு தேடிக்கிட்டே இருப்பாங்க. என்ன நாய் வாங்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டே இருப்பாங்க. அது கிடச்சிருக்காது. ஆனால் இந்த மாதம் கிடைக்கும். இந்த மாதம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 4 கால் பட்ட ஜீவன், நாய்க்குட்டியாக இருக்கலாம் அல்லது ஆடு மாடாக இருக்கலாம், ஏதேனும் வளர்க்கக்கூடிய ஒரு உங்களுக்கு அந்த எண்ணங்கள் இருந்தால் இந்த மாதம் அது வந்து பூர்த்தி ஆகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து உருவாகும். சில பேருக்கு 2 கால் பட்ட ஜீவன் கோழி வளர்க்கலாம்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. அந்த கோழி, புறா இதெல்லாம் வளர்க்கக்கூடிய ஒரு பிராப்தங்கள் இந்த மாதம் இருக்கும். ஏதாவது வாங்கி கோழி, சேவல், புறா இதெல்லாம் வந்து இந்த மாதம் வாங்கி வளர்க்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் ஆதாயம் இருக்குது, வாங்கி வளர்க்கலாம். நட்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. வர்ற நண்பர்களை நல்லா உபசரிப்பீங்க. இந்த மாதம் ஒன்று நீங்கள் யாருக்குன்னு விருந்து போவீங்க, இல்லாத உங்கள் வீட்டுக்கு யாராவது விருந்துக்கு வருவாங்க. ஒரு 2 நாள் வந்து தங்கி, சொந்த பந்தங்கள் வந்து தங்கி இருந்து உங்கள் வீடே வந்து இந்த மாதத்தில் ஒரு குதூகலமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து உருவாகும். உறவினர்களால் செலவுகள் அதிகரிக்கும். 2 நாள் தங்கியிருந்தனால செலவுகள் தானே, சுப செலவுகள் வந்து சுபமாக இருக்கும். செய்கிற தொழிலில் ஒரு நல்ல மன நிம்மதி ஏற்படும். தொழில் விருத்தியாகும். தொழிலில் வந்து எந்தவித தடங்களும் இருக்காது. தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து உருவாகும். லாபங்கள் அதிகரிக்கும். தொழிலை தேடி இதனால் வர தொழில் அமையலை அப்படின்றவங்களுக்கு தொழிலை தேடி போயிருந்தாங்கன்னா கண்டிப்பாக தொழில் கிடைக்கும். ஏதாவது அரசாங்க உத்தியோகம் கிடைக்குமா அப்படின்னு யோசனை பண்ணிட்டே இருக்கேன். ரொம்ப நாளாக பரீட்சை எழுதுறேன், கிடைக்கவே மாட்டேங்குது. நானும் 10 பரீட்சை எழுதிட்டேன், இது வரைக்கும் எனக்கு சக்ஸஸ் ஆகலை அப்படின்னு ரொம்ப நாளாக ஏங்கிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ஏதாவது ஒரு அரசாங்க ரீதியாக பரீட்சை எழுதுனா இல்லை அரசாங்க ரீதியாக வேலைக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்கு. அரசாங்கத்தால் நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, அரசாங்க தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு, அரசாங்கத்தால் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஏதோ அரசாங்கத்தில் லோன் போட்டிருக்கேன் கிடைக்குமா அப்படின்னா அந்த மாதம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அரசு சார்ந்த துறைகளில் உங்களுக்கு பணி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. நிர்வாகத்திறன், இதுவரைக்கும் நீங்கள் வந்து வீட்டை நிர்வாகம் பண்ணீங்கன்னா இப்போ வந்து உங்கள் மனைவிக்கிட்ட நிர்வாக பொறுப்பை கொடுத்துருவீங்க. இல்லை மனைவி இதுவரைக்கும் நிர்வாகத்திறனை வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா கணவன்கிட்ட ஒப்படைச்சிருவாங்க. இன்னும் இந்த மாதத்தில் நீங்கள் பாருங்கள், அடுத்த மாதம் பார்த்துக்குறோம் நம்ம, இனிமேல் நீங்கள் தான் அந்த வீட்டுக்கு பொறுப்பு, நிர்வாகத்திறன் நீங்கள் தான் பார்க்கணும், கரண்ட் பில்லேருந்து கேஸ் சிலிண்டர்லேருந்து எல்லாமே நீங்கள் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிர்வாகத்திறனை ஒப்படைக்கிறது. குழந்தைகளால் நன்மை, குழந்தைகள் விஷயத்தில் நல்லது தான் நடக்கும், எந்தவித பாதகமும் இல்லை. நான் இந்த சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே ஒரு பொதுவான பலன்கள் தான். தங்களுடைய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி நடக்குது, எப்படி இருக்கு இந்த நேரங்கள் அப்படின்னு பிறப்பு ஜாதகத்தை பார்த்தா தான் தெரிஞ்சுக்கிற முடியும். அடியனுடைய முகவரி, என்னுடைய பூர்வீகம் வந்து ராமேஸ்வரத்தில் தான் இருக்கேன். தொடர்பு கொள்ளுங்க.
உங்களுக்கு என்ன தகவல் வேண்டாம் ஜாதகத்தை பற்றி சொல்லலாம். இல்லை ராமேஸ்வரத்துக்கு உங்களுக்கு ராமநாத சுவாமி பர்வதினி அம்பாவை தரிசிக்க வர்றீங்க, வெளியூரில் இருக்கிறவங்க, இதில் ஏதேனும் ஒரு தகவல் தேவைப்படுது அப்படின்னா அடியேனை தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு அந்த தகுந்த தகவல்களை கொடுக்குறேன். ராமேஸ்வரத்தை பற்றி உங்களுக்கு என்ன தகவல், ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி அம்பாள் பர்வதினியை வணங்க வர்றோம், இல்லை வேறு எதுவும் ராமேஸ்வரத்துக்கு விசிட் வரீங்க அப்படின்னா, சுற்றி பார்க்க வரீங்க, தனுஷ்கோடி வர போகணும், தனுஷ்கோடி பார்க்கணும், என்னென்ன இடத்த பார்க்கலாம் ராமேஸ்வரத்தில் அப்படின்னு ஏதேனும் ஒரு சந்தேகங்கள் இருந்தால் அடியனை தொடர்பு கொள்ளுங்க. என்ன தகவல்னாலும் சரி ராமேஸ்வரத்தை பற்றி அடியனை தொடர்பு கொள்ளுங்க. அடியன் தெரிவிக்கிறேன். நன்றி.